மேரி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டூலு. ஸோ என்னோடய வீடியோஸில் லாஸ்ட்டாக வந்து இதை பற்றி நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட கலர் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எக்ஸில் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி இல்லைங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 கலர் பால்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றியும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்ராப்பர் டூல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த 3 இந்த மேலே இருக்க இந்த டூல் தான் மோஸ்ட்லி இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஹியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த பாலில் கிளிக் பண்ணுறேன். இந்த பாலில் கிளிக் பண்ணி ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாலுக்குமே இப்போ நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா பாலோட கலரையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன கலருக்குன்னா, நான் இங்கே எந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின் ஃபில் கலராக யூஸ் பண்ணியிருக்கணும், ஃபோர்க்ரவுண்ட் கலராக, அந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நான் எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் வேணாம், நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாலுக்கு மட்டும் நான் இதேமாதிரி அந்த எல்லோ கலர் வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பிளிங் ஒன்ஸ்னு இந்த ட்ராப் இருக்குது இல்லைங்களா, ஐட்ராப்பர் டூல், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாலில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலரில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த கலரில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. திரும்ப இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டினியூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இங்கேயும் கண்டினியூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. திரும்ப இந்த ப்ளூ கலருக்கு போகிறப்ப கலர் வந்து சேஞ்சஸ் ஏற்படும், வேறு எங்கேயுமே சேஞ்சஸ் ஆகக்கூடாது. ஆனால் என்ன விஷயம்னா, ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி கலரிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த கலரில் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மவுஸோட அந்த லெஃப்ட் கீயை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிலீஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டு போகணும். ஸோ இன்கேஸ் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணிடுறீங்க. திரும்ப நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுறீங்க அந்த கிளிக் பண்ணதை. திரும்ப இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அது என்ன ஆகுனா, இந்த கலரை வந்து அதை அசம்ஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த கலரில் அது அடிக்காது, ப்ளூ கலரில் அடிக்காது, க்ரீன் கலரில் இது பண்ணிக்கும். ஸோ ஃபிங்கரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதை சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூலு, பேக்ரவுண்ட் ஸ்விட்ச்சு. இதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இங்கே இதை ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிடையாது, இந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா பேக்ரவுண்ட் கலரு, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஐட்ராப்பர் டூல் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெட் கலரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோர்க்ரவுண்டில் ஓகே நான் உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணி கட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இப்போ என்னன்னா, நான் இந்த ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிட்டு ஹியூவை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் வச்சு நான் அப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ எதுவுமே உங்களுக்கு கலரே சேஞ்சஸ் ஆகாது, ஓகேங்களா. இதுவே நான் க்ரீனில் வச்சு கிளிக் பண்ணுறப்ப கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஏன்னா நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன வேணும், எல்லோ கலர் வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணால் மட்டும்தான் எல்லோ கலர் வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா. வேறு கலரில் உங்களுக்கு வராது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குது, இதை பற்றி சொல்லுவோம். கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். நான் டூல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கண்டினியூஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல கலரிங் பண்ணுறேன். ஸோ கலரிங் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் இருக்குது இல்லைங்களா, இந்த பாலில் மட்டும்தான் கலரிங் ஆகுது. ஸோ இதே கலர் தான், சேம் இதுவும் ப்ளூ கலர் தான். ஆனால் நான் இதனுடைய இந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டு இந்த பால் வரைக்கும் போகுது, ஆனால் கலரிங் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கண்டினியூஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ளூ கலர் பாலில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் பாலும் சேர்ந்து வந்து கலரிங் ஆகுது, ஓகேங்களா. இதுதான் டிஸ்கண்டினியூஸ் அண்டு கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி அலைஸு. ஸோ இந்த ஆன்டி அலைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டூல்ஸ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ இந்த ஆன்டி அலைஸ் கிளிக் பண்ணியிருக்கப்ப நான் ஒரு கலரை வந்து இப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஆன்டி அலைஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அதிலே வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த இடம் இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி அலைஸ் வந்து டிக் ஆகியிருக்கப்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். டிக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்காது. ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூ, சேச்சுரேஷன், கலர் லுமினன்சி. இது என்னென்னா சேம் நான் வந்து இப்போ கலர் ஒன்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூவை வச்சு நான் கலரிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கலரிங் வருதுங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கலரிங் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வேறு கலரில் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹியூ இதில் வச்சிடுறேன். இதில் வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு அப்போ ஈஸியாக வந்து புரியும். ஸோ இந்த பாலில் ஃபஸ்ட்டு ஹியூவில் வச்சு எல்லோ கலர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மாதிரி இதனுடைய கலர் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலரிங்கை கிளிக் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லுமினாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 4க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது இது வந்து ஹியூ. ஓகேங்களா? செகண்ட் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன், தேர்ட் இருக்கிறது கலரு, ஃபோர்த் இருக்கிறது லுமினாசிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மெத்தடு. ஸோ நான் என்ன கிளிக் பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸில் லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஹேண்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் அந்த க்ரீன் கலரை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலரோட கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஒர்க்கு உங்களுக்கு டிஷர்ட் கலர் டிசைன் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருளோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த கலரை கிளிக் பண்ணுறோமோ அந்த கலரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேச்சுரேஷனு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த கலரோட சேஞ்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர டூலை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.